வணக்கம். பாகை 360 முதல் முடிவிலி கணிதவியலின் வலையொலி பக்கத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நூலில் சப்ஸ்பேஸ் டோபாலஜிக்கான டெஃபினேஷனும் ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். முதல்ல சப்ஸ்பேஸ் டோபாலஜிக்கான டெஃபினேஷனை பார்க்கலாம். லெட் எக்ஸ் பி எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வித் டோபாலஜி டவ் இஃப் ஒய் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஒய்ன்றது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். த கலெக்ஷன் டவ் ஒய் ஈக்குவல் டு யூ இன்டர்செக்ட் ஒய் சச் தட் யூ பிலாங்ஸ் டு டவ். அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூன்றது மெம்பர்ஸ் ஆஃப் டவ்வா இருக்கும். மெம்பர்ஸ் ஆஃப் டவ் இல்லை ஓப்பன் செட்ஸ், சரிங்களா? ஓப்பன் செட் ஆல் ஓப்பன் செட் இன்டர்செக்ட் வித் ஒய். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஈஸிய டோபாலஜி ஆன் ஒய் கால்டு த சப்ஸ்பேஸ் டோபாலஜி. இந்த டிஒய்யை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வித் திஸ் டோபாலஜி, இந்த டோபாலஜி ஒய்யை வச்சுக்கிட்டு ஒய் இஸ் கால்ட் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். இந்த ஒய்யை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸோட சப்ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சப்ஸ்பேஸ் டோபாலஜி இருக்கு இல்லையா ஒய்ல, இதில் ஓப்பன் செட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ். பாருங்க, ஆல் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ், அதுதான் இந்த இடத்துல யூ அப்படின்னு நம்ம சொன்னோம். வித் ஒய், ஆல் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான் யூ. டவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பரையும் ஒய்யோட இன்டர்செக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய மெம்பர் தான் நம்மளுக்கு என்னது? டவ் ஒய். ஒரு எலமெண்ட் எடுக்கும், அந்த டவ் ஒய்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸா இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் டோபாலஜி ஆன் எக்ஸ். எக்ஸ்ல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇ. இப்போ டவ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி செட்டு, என்டையர் செட்டு, ஏ, ஏபி, ஏசிடி, ஏபிசிடி, ஏபிஇ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து தென் ஃபைண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் சப்ஸ்பேஸ் டோபாலஜி டவ் ஒய் ஆன் ஒய் ஈக்குவல் டு ஏசிஇன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸ்ன்றது ஏபிசிடிஇ, ஒய்ன்றது ஏசிஇன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒய்யை வச்சுக்கிட்டு நாம் சப்ஸ்பேஸ் டோபாலஜி டவ் ஒய் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ டவ் ஒய்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ இன்டர்செக்ட் ஒய், அதாவது ஓப்பன் செட்ஸ். இந்த ஓப்பன் செட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓப்பன் செட்ஸை இந்த ஒய்யோட இன்டர்செக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு என்னது? டவ் ஒய்யோட மெம்பராக இருக்கும். சரிங்களா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் டவ் ஒய் ஆர், ஃபர்ஸ்ட் பை எடுத்துக்கிறேன், இன்டர்செக்ட் வித் எது? ஒய், அதாவது ஏசிஇ பண்ணோம்னா பையோட ஏசிஇ இன்டர்செக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? பை தான் கிடைக்கும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எலமெண்ட் எக்ஸ், எக்ஸோட இன்டர்செக்ட் வித் ஏசிஇ அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட இன்டர்செக்ட் பண்ணால் சேம் ஏசிஇ தான் கிடைக்கும். ஏசிஇ அப்படின்றது என்னது? ஒய். அப்போ நம்ம இங்கே என்னன்னு எழுதிக்கலாம்? ஒய்ன்னு எழுதிக்கலாம். அதுக்கடுத்த எலமெண்ட் ஏ, ஏவை இன்டர்செக்ட் வித் ஏசிஇ, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது ஏபி இன்டர்செக்ட் ஏசிஇ, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கிடைக்கும். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது ஏசிடி, ஏசிடி எடுத்துக்கிறோம், இன்டர்செக்ட் வித் ஏசிஇ, இப்போ என்ன கிடைக்கும்? ஏசி கிடைக்கும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மெம்பர் ஏபிசிடி இன்டர்செக்ட் வித் ஏசிஇ, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ஏசி தான் கிடைக்கும் இங்கே. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மெம்பர் ஏபிஇ இன்டர்செக்ட் ஏசிஇ, இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ஏஇன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் டவ் ஒய்யோட மெம்பர்ஸ். இதுதான் என்னது? டவ் ஒய்யோட மெம்பர்ஸ். இதுதான் சப்ஸ்பேஸ் டோபாலஜி டவ் ஒய்ல இருக்கக்கூடியது. மெம்பர் ஆஃப் சப்ஸ்பேஸ் டோபாலஜி டிஒய் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவ் ஒய்ல பை, ஒய், ஏ, ஏபி, ஏசி, ஏஇ இங்கே இன்டர்செக்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் இந்த எலிமெண்ட்ஸாக இருக்கும். அப்போ இந்த டவ் ஒய்யை வச்சுக்கிட்டு இந்த ஒய், அதாவது ஒய் கமா டவ் ஒய்ன்றது ஒரு சப்ஸ்பேஸ் டோபாலஜியாக இருக்கும். எதுக்கு? எக்ஸுக்கு. சரிங்களா? இந்த காணொளியில் இருக்கக்கூடியது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க.